கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை தியானிப்போமானால், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இந்த வசனத்தில் என்ன தியானிக்கிறோம் என்றால், பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து வசனத்தை நம்ம சொல்ல வேண்டும். தேசத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிற பிள்ளைகளிடத்தில் வசனத்தை சொல்ல வேண்டும். அடுத்ததாக உபதேசம் பண்ண வேண்டும். சமாதானத்தோடு உபதேசம் பண்ண வேண்டும். சாந்தத்தோடு சொல்ல வேண்டுமா. சாந்தத்தோடு நம்ம பிள்ளைகளிடத்தில் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் உபதேசத்தோடும் நம்ம பிள்ளைகளிடத்தில் வசனத்தை சொல்லும்போது பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். கண்டனம் பண்ணி சொல்ல வேண்டும். அடுத்ததாக கடிந்து கொண்டு சொல்ல வேண்டுமா, கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டுமா. நம்ம தேசத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிற பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய வசனத்தை நம்ம சொல்லி நல்ல புத்தியாய் நம்ம சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் புத்தி சொல்ல வேண்டுமா. அடுத்ததாக 7வது வசனத்தில் பார்க்குறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எப்படி ஓடுகிறார் என்றால், தேவனுடைய வசனத்தை சொல்லும்படியாக, சாந்தத்தோடு சொல்லும்படியாக, உபதேசத்தோடு சொல்லும்படியாக, கண்டனம் பண்ணி சொல்லும்படியாக, கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்படியாக, தேசத்திற்காக, தேசத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஓடுகிறார். அப்போ ஓடி நல்ல போராட்டத்தை போராடுகிறார். இப்போ எல்லாருடைய பிள்ளைகளுக்காகவும் அப்போ எப்படி போராடி இருப்பார் நம்ம வசனங்களை சொல்வதற்கு. இப்போ நம்மளும் அதே போல தான் நம்மளும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, இன்னும் எல்லாருக்காகவும் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். அதே போல் அவர் போராடி விசுவாசத்தை காத்து கொண்டார். அவர் எப்படி விசுவாசத்தை காத்து கொண்டாரோ அதே போல் நம்மளும் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறதாம். அதை நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மாத்திரமல்லாது தேவனுடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு எல்லோருக்குமே தேவன் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். நம்மளும் அதே போல் எப்படி தீமோத்தேயு ஓடினாரோ அதே போல் நம்மளும் தேசத்திற்காக, பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நம்மளும் ஓடுவோம். தேசத்தில் பிள்ளைகளிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லுவோம். விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். ஓட்டத்தை முடிப்போம். விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.